இத்தனை வருஷம் ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு பெண்களுக்காக ஒரு படையை இறக்குறது எந்த ஒரு தலைவரும் இல்லை. முதலாக ஏற்படுத்தின நம்ம தளபதி மட்டும்தான். அதுவும் முக்கியமாக பெண்களுக்காக அவர் இறக்கி, ஏன்னா வந்து இந்த உலகத்தில் ஃபுல்லாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது எத்தனோ வாட்டி ஆட்சியில் நாங்களும் சொல்லி வந்து சேஃப்டி இல்லை நாங்களும் சொல்லி ஓட்டு போட்டோம். ஏதோ நடக்கலாம். நான் தளபதி சொன்ன மாதிரியே இறக்குன எலெக்ஷனுக்கு வந்த ஒரு மாதம் கூட ஆகலாம். சூப்பராக அவர் இப்போ வந்து ஒரு செய்முறையை செயல்படுத்திட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் தளபதி செஞ்சுட்டாரு. எங்களுக்கு அந்த 1000 ரூபாய்ன்றது எங்களுக்கு இலவசம் வேணாம். எங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு தேவை. அது போதும். எங்களுக்கு கால் கை இருக்கு. அந்த 1000 ரூபாய் எங்களால் சம்பாதிக்க முடியாதா சொல்லுங்க? 1000 ரூபாய்ன்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. மெயின் எங்களுக்கு வேணும் பாதுகாப்பு தான். எங்களுக்கு வேண்டியது பாதுகாப்பு தான். இந்த 1000 ரூபாய் பணத்துக்காக வந்து கடவுள் கால் கை கொடுத்துருக்காரு. அதுக்காக நாங்கள் சம்பாதிச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு திறமை இருக்குது. மெயின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு தான் வேணும். அந்த ஒரு பாதுகாப்பு யார் கொடுத்தா? மெயின் அதுதான். எந்த ஒரு ஆட்சி தலைவரும் கொடுத்தது யாருன்னா எங்கள் தளபதி மட்டும்தான். சிஎம்மாக வந்து அவர் தான் கொடுத்தாரு. நான் உங்ககிட்டயே நான் கேட்குறேன், விமர்சனம் பண்ணதுக்கும் இப்போ நடந்ததுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேற 2 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னவங்க தான் இந்த விமர்சனம் பண்ணாங்க. இப்போ நாங்கள் ஜெயிச்சு காட்டிட்டோம். அப்போ விமர்சனம் பண்ணுறதுங்கிறது இதுக்காகவே போடப்பட்ட ஒருத்தவங்களாக தான் இருக்குது நான் பார்க்குறேன். தவிர்த்து இது உண்மையாக நடக்கிற விஷயங்களை உண்மைக்கு நீங்கள் கொண்டு போய் சேருங்களேன். கண்டிப்பாக வந்து ஜனங்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. அதை விமர்சனம் பண்ணுறவங்க ஒன்லி இது வந்து ஒரு விதமான ஒரு போலி விமர்சனமாக இருக்குது. விச் இஸ் 2 சீட்டு ஜெயிப்பாருன்னு சொல்லி இன்றைக்கி முதல்வராக வந்து உட்காந்துருக்கிறாரு. அதுவே உங்களுக்கு ஒரே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துங்க, அவர் ஜெயிக்கவே மாட்டாருன்னு நினச்சவங்களுக்கு சிம்ஹாசனமே அவருக்கு தான் ஆனதுக்கப்புறம் இது இல்லைங்க. அவர் நடை உடை பாவனை என்னன்னாலும் குறை பேசிட்டு தான் இருப்பாங்க. அவர் ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கன்சர்னாக இருக்கார். அண்ட் ஐ ஷுட் கேருங்கிறதுலையும் கன்சர்னாக இருக்கார். யார் அவருக்கு ஓட்டு போட்டாங்களோ ஈ ஷுட் கேர் தெம் அண்ட் இக்னோர் நெகட்டிவிட்டி. இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் பர்சன். அதனால் இக்னோர் நெகட்டிவிட்டின்னு அவர் பாட்டு பாசிட்டிவை அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறார். நாங்கள் அதை தான் பார்க்குறோம். இது நாங்கன்னு கிடையாது. நீங்கள் காமன் பப்ளிக் யார்கிட்ட போய் கேட்டாலும் they will say the truth. அது ஒன்று மட்டும் தாங்க அவங்களால பண்ண முடியும். நீங்களே சொல்லுங்கள். முடியலன்றவங்க என்ன பண்ணுவாங்க? இதை மட்டும்தான் பண்ணுவாங்க. இவங்க பண்ணிகிட்டே இருக்கட்டும். இவங்க பண்ண தான் நாங்கள் வளரோம். அதாவது ஒரே ஒரு பழமொழி தான், காற்றுள்ள பந்து நீரில் மூழ்காது. அவர் காற்றுள்ள பந்து மாதிரி. வாட் எவர் அவர் மேலே என்ன இது போட்டாலும், அவர் நீங்கள் எவ்வளோ முழுக்கடிச்சாலும் அந்த வேகத்துக்கு அவர் ரிவர்ட் பேக் வெளியில் வந்து கொடுப்பார். அதனால் நோ ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இது யாருமே யோசிக்கல பார்த்தீங்களா? அவர் யோசிச்சிருக்காரு. அதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாத ஒன்றா இருக்குது. அது சிங்கப்பெண் நிஜமாவே அது தைரியமாக இருக்குல்ல. இப்போது அந்த சிங்கப்பெண்ணே சொல்லும் போது எவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்குது. செம்ம ஹாப்பியாக இருக்குது சார். நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்குது. நிறைய திட்டம் எடுத்து வந்துருக்கிறாரு. ஆனால் அவரை சுற்றி என்னென்னமோ நடக்குது. ஆனால் அவர் ராவணன் தலை மாதிரி கண்ணு நிறைய இல்லை. பார்த்துட்டே இருக்க ஒன்று தான் தீப்பார். இப்போ தானே வந்துருக்கிறாரு. பார்க்கலாம். இன்னும் என்னென்ன பண்ணுறாரு நம்ம பார்க்கணும்ல. வரதுக்கு முன்னாடியே நிறைய பண்ணிட்டாரு. இனிமேலும் பார்க்கணும். நம்ம அவர் என்ன பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சொல்லக்கூடாது. சின்னதுலேருந்து நம்ம தளபதி ஃபேன். ரொம்ப இப்போ அவர் சிஎம் ஆகிட்டார். ரொம்ப ரொம்ப செம்ம ஹாப்பி எனக்கு. இப்போ அவரை பார்க்கும்போது இந்த கண்ணு எதுக்கு இருக்கிறதே தெரியல. பார்க்க இன்னும் பார்த்துக்கினே இருக்கணும் அவரை. அந்த மாதிரி எனக்கு ஒரு தினமும் பீச்சுக்கு போயிடுறேன் அவரை பார்க்குறதுக்கு. அவர் அந்த வழியாக போகிறாருன்றதுனால அவரை பார்க்குறதுக்கு போகிறேன். இப்போ அவர் எங்கே போகிறாருன்னு தகவல் சொன்ன உடனே வந்துடுவேன் நான். எங்கே அது என்னன்னு தர அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்கு. அவர் சொல்லும் போது எனக்கு அது ஒன்று இங்கே சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது பேசும்போது அது ஒரு மைண்டில் வந்து எந்த வேலையை எப்படி தானே விட்டுட்டு ஓடி வரது தான் இருக்குது. அந்த அவரை பார்த்துனே இருந்தால் கூட இந்த கண்ணு பத்தவே மாட்டுது. வேணும்னு கேட்குது. விமர்சனம் சொல்றவங்க தானே எல்லாருமே இது பண்ணுவாங்க. விமர்சனம் வந்துட்டே இருக்கும். ஆனால் நம்ம சைலண்டாக இருக்கணும். ஏன் வெல்கம் சொல்கிறாரு? அவரும் வரவங்களுக்கு இன்வைட் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் சைலண்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். எதுவுமே அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் பேசினா அது இதுவாக தான் போயிடும். ஆனால் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. செயலில் வருது இல்லை அவர்கிட்ட. அதுதான் மெயினான காரணமே. அந்த மாதிரி பண்ணுறது தானே வயிறு எரியுது. வயிறு ரொம்ப எரியுதா? ரொம்ப வயிறு எரியுது. அதனால தான் அப்படி பண்ணுறாங்க. ஐயோ அவர் முன்னாடி இன்னும் அவர் வந்து நல்லா இதுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வராது. வருஷத்துல எந்த தலைவன், எந்த ஒரு மனுஷனும் தலைவனும் வந்து 2 வருஷத்துல சிஎம் ஆகிற ஒரு இது இருக்கா? எவருக்கும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு தலைவன் யாருன்னா எங்கள் தளபதிக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. மெயினாக பெண்களோட சப்போர்ட்டு தளபதிக்கு எப்பவுமே இருக்குது. இப்போ அவர் பெண்களுக்காக அவ்வளோ பேசினார். ஆனால் யாரும் செயல்படுத்துனது யாருன்னா தளபதி மட்டும்தான். இருந்தால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. உண்மையாலே தளபதியை பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. எந்த ஒரு ஆட்சியும் பொய்யான வாக்குறுதி எத்தனோ கொடுத்தாங்க. எல்லாம்
தலைவனும் கொடுத்தாங்க, யாரும் செய்யல. ஆனால் இதில் செயல்படுத்த யார்? தளபதி தானே இறங்கி செஞ்சார் பாருங்க. அதுக்காக எங்கள் நம்பிக்கை இப்போ கூட நாங்கள் வெளியே போகிறதுக்கு தயாராகிட்டோம். ஏன்னா சிங்க பெண்ணுங்களை இறக்கி இப்போ ஒரு 10-12 மணிக்கு தைரியமாக நாங்கள் இறங்கி நடப்போம். அந்த ஒரு தைரியம் எங்களுக்கு வந்துச்சு, தளபதி கொடுத்துட்டாரு. அந்த தைரியம் லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி தான் எங்களுக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு நம்பிக்கை அவர் மேலே. அண்ணான்னு குரல் கொடுத்தா அவர் வந்து நிற்கிறார், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போதைக்கு இந்த ஒரு ஆட்சியிலாவது பெண்களுக்காக ஒரு மன்றம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா? இல்லை ஒரு பெண்களை ஒரு நிர்வாகி ஆக்கியிருக்காங்களா? காசு என்ன அவங்க வந்து சொந்தக்காரங்களை வந்து அவங்க சும்மா தான் சொல்றாங்க. அவங்க சொந்தக்காரங்களை பெண்களை மட்டும் நிக்க வச்சா போதுமா? அவங்க ரிலேஷனை மட்டும் என் அக்கா, என் தங்கச்சி, என் பொண்ணை மட்டும் நிக்க வச்சு ஆட்சியில் நிக்க வச்சா போதுமா? தளபதி அப்படி நிக்கல. கூலி வேலை செய்யறவங்கள, வீட்டு வேலை செய்யறவங்கள அவங்கள நிர்வாகி ஆக்கியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையால இத்தனை ஆட்சியில் எங்களுக்கு 29 வயசுல எங்களுக்கு இந்த மாதிரி பெண்களுக்காக ஒரு ஆட்சி நடந்ததே இல்லை. நான் இப்போ வந்து மாவட்ட செயற்குழுவாக இருக்கேன். உண்மையை நான் பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து 29 வயசுக்கு எத்தனை ஆட்சி நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், வேஸ்ட்டு தான். ஆனால் இப்போ தளபதிக்காக நாங்கள் ஓட்டு ரொம்ப பெருமைப்படுறோம், அவ்வளோதான். அவங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. எங்கள் அண்ணன் தான். இனி வந்து யாராலும் தடுக்கவே முடியாது. இது சாதாரணமான ஆட்டோ டிரைவர்னா எங்கள் ராயபுரா விஜய் தாமோண்ணா எம்எல்ஏ சட்டமன்ற ராயபுரம் தான் நாங்கள் இருக்காரு. எல்லாருமே ராயபுரம் தான். அப்படியே தான் இருந்தாரு, அப்படியே தான் இருக்காரு. ஆனா நாங்க என்ன ஒரு டைம்லயும் கஷ்டம்னு நாங்க ஃபோன் பண்ணாலும் ராயபுரத்தில் வரைக்கும் நாங்கள் இந்த எத்தனை வருஷமா ஓட்டு போட்டோம். ராயபுரத்தில் எவ்வளோ எங்களுக்கு ப்ராப்ளம் தெரியுமா? ஏரியெல்லாம் நடக்க முடியாது, காவா வந்து தண்ணி இல்லையா, எவ்வளோ எங்களுக்கு ஏழ்மையான இதுதான். இப்போ ராயபுரத்தில் தாமோண்ணா எப்போ வந்தாரோ அப்பத்துல நம்ம எந்த நேரத்தில் நம்ம கால் பண்ணால் போதும் வந்துடுறாரு. அந்த ஸ்பாட்ல வந்து நம்மளுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு ராயபுரத்தில் எப்பவுமே வந்தது இல்லை. ஒவ்வொரு எம்எல்ஏ அப்படிதான் இருக்காங்க. எல்லா எம்எல்ஏ நல்லா இருக்காங்க, எல்லா இடத்தும் செய்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா இன்ஸ்டாகிராமில் எல்லாமே வருது இல்லை, ஒரு ஏரியாவுக்கு எம்எல்ஏ போட்டிருக்காங்க. அதை எல்லா டிவிக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா செயல்படுத்துறாங்க, பக்காவா செய்றாங்கண்ணா. ஆனா எங்க எம்எல்ஏவும் எனி டைம் எப்போ கால் பண்ணாலும் உடனே வந்து ஸ்பாட்ல என்ன எமர்ஜென்சியோ அதை உடனே சால்வ் பண்ணி கொடுத்துட்றாரு. அதுதான் எங்களோட விஜய் தாமோண்ணா. முக்கியம்தான் எங்களுக்கு. அவர் பண்ணுற ஒன்னொன்றுமே எங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் முக்கியமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எங்களுக்கோசம் தான் அவர் இறங்கினாரே. அரசியல்ன்ற ஒரு இதில் அம்மாவுக்கு அடுத்தது அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களுக்கோசம் தான் அவர் இறங்கியிருக்காரு. இதுக்கப்புறமும் அவர் எங்களுக்கோசம் தான் எல்லாமே பண்ணுவார். நாங்கள் எப்போவுமே அவங்களுக்கோசம், அவருக்கோசம் மட்டும்தான் நாங்கள் இருப்போமே. எங்கள் உயிர் எப்போவுமே எங்கள் தளபதி விஜய் சார் அவருக்கு மட்டும்தான். என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் வந்தோடனே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்களா? வந்தோடனே எல்லாமே பண்ணிட்டாங்களா? எல்லாருமே பொறுமையாக தான் படிப்படியாக தான் வருவாங்க. அவருக்கு இப்போ தான் அரசியல் புதுசு. இதுக்கப்புறம் தான் அவர் எல்லாமே பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாமே பண்ணுவார். உடனே எல்லாமே பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க ப்ரோ? இது வந்து நம்ம மொத்த தமிழ்நாட்டையே ஆள்றதுக்கு ஒருத்தரை நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் போட்டுக்கிறோம். இது ஒன்றும் வந்தோடனே இப்படி போட்டு மேஜிக் பண்ண முடியாதுல்ல ப்ரோ. எல்லாமே பொறுமையாக தான் பண்ண முடியும். எங்களுக்காக பெண்களுக்கு இது ஆரம்பித்து ரொம்ப 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 நாங்கள் சந்தோஷம். என் குழந்தைங்க நாங்கள் எல்லாமே பொம்பளை பசங்க தான் வச்சுருக்கோம். அதனால் இந்த ஸ்கீம் போட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னைக்குமே எங்களோட விசுவாசம் தளபதிக்கு மட்டும்தான். குறை சொல்கிறவங்க குறை சொல்லின்னு தான் இருப்பாங்க ப்ரோ. குறை சொல்கிறவங்க குறை சொல்லின்னு தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் காதில் வாங்கினா அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது. எவ்வளோ வருஷம் அவர் போராடினார், 5 வாட்டி அவர் போராடினார். ஏன் கொடுக்கல? அது அவர் மக்கள் தேர்ந்தெடுத்துறாங்க. ஒரு புது அரசியல் வரணும், புது மாற்றம் வரணும்னு. அதனால மக்கள் எடுத்த முடிவு. இதுக்கு வந்து சீமான் அவரை இயக்கத்து இல்லை. இது அவரே தானே ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணார் விஜய்க்கு. இப்போ அவர் ஜகா வாங்கி போயிட்டாரு. நான் அதை அவருக்கு திருப்பி கேட்குறேன். ஆரம்பத்தில் அவர் வரும்போது என் தம்பினாரு. இப்போ ஜகா வாங்கிட்டு போனாரு. அப்போ அவருக்கோசம் அரசியலில் கஷ்டப்பட்டாங்க. அவர் கூட இருந்து ஒரு பங்காக இருந்து வந்தவங்க. அப்போ அவங்க எங்கே போவாங்க? அப்போ மற்ற கட்சிக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? அவர் எதை பண்ணுமோ அதை கரெக்டாக தான் பண்ணுறாரு. அவருக்கு யார் உண்மையாகிறாங்களோ அவங்க வழியாக அவர் போய்தான் இருக்கிறார். மக்கள் வழியாக அவர் போய்தான் இருக்கிறார். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எனக்கு துணை சிஎம் கூட அதெல்லாம் நம்ம பேச முடியாது ப்ரோ. அவர் என்னவோ அதுதான் அவர் பண்ணுறாரு கரெக்டாக. கண்டிப்பாக சொல்கிற வாய் நம்ம மூடவே முடியாது. அதனால் பேசுகிற நாய் பேசிட்டு போட நம்ம கேஷுவலாக விட்டு போயினே இருக்கணும். தளபதி மாதிரி தளபதி வழியில் எல்லாம் அப்படி போயினே இருக்காத வாயும் இல்லை, உழைக்காத நாயும் இல்லை. அவ்வளோதான். இதுதான் எங்களோட இது.
எங்கள் தளபதி தான் அதுதான். விமென்ஸ் போலீஸ் இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, தனியாக வந்து அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது சிங்கப்பெண் வந்து எதனால் ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு விமன் ஸ்டேஷன் சொல்லி பார்க்க போனீங்கன்னா வந்து அதில் வந்து முக்கால்வாசி வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் அது சார்ந்த ஒரு விஷயங்களாக வருது. இப்போது இது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் படை ரோந்துங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் க்ரைம் ரைட்டர்ஸ் வேர்எஸ்எஃப் நீங்கள் நைட்டில் ரவுண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து பெண்கள் பட ரவுண்ட்ஸ்னு எல்லாம் இல்லை. முன்னாடி உங்களுக்கு நைட் பேட்ரோல்ஸ் கிடையாது. வேர்எஸ்எஃப் இது வந்து ஒரு புது முயற்சி இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து பெண்களாக இருக்கிறதுனால அவங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியமாக அரசாங்கம் கருதி அவங்களுக்கும் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துகிட்டு தான் இந்த ஒரு இதையே ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. வேர்எஸ்எஃப் நோ ஒன் ஹஸ் டிசைடட் திஸ் திங் இல்லையா? கண்டிப்பாங்க எவ்ரி ஒன் ஹூ ஆர் ஆல் அந்த வெளியில் வந்துட்டு போல்டாக தங்களோட இதை வந்து நாட்டுக்கு அர்ப்பணம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை தேசத்துக்காக இது பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஃபேமிலிக்காக போராடுற ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலேருந்து வர எல்லாருமே வந்து சிங்கப்பெண்கள் தான். அப்போ அதை வந்து ஒரு சிங்கப்பெண் படைங்கிறதும் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் போது எந்த நாட்டில் வந்து நம்ம பெண்கள் 10 மணிக்கு மேலே தனியாக அவங்க போகிறாங்களோ அதுவே வந்து நம்மளோட விடுதலைன்னு சொல்லி பேசப்படும் போது இன்றைக்கி சிங்கப்படை காவலர்களே வெளியில் வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட நாங்கள் ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு சூழலை நாங்கள் ஃபீல் பண்ணுறதுனால வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பழமொழி நல்லா சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கீங்களா? சிமெண்ட்டை வச்சு வாயை அடித்தா கூட சிமெண்ட்டில் தான் குறை சொல்லுவாங்க, அப்போ கூட வாயை குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஐ டோன்ட் கேர்னு போயிட்டே இருக்கணும். அதை பற்றி நம்ம கேர் பண்ணவே கூடாது. உங்ககிட்ட சொன்னாங்களா வருத்தப்படுறேன்னு? வருத்தப்படுறீங்களாமா? யாராவது வருத்தப்படுறீங்களா? நாங்கள் யாருமே வருத்தப்படல. இங்கே பாருங்க, உள்ளே இருக்க உள்நாக்கே தெரியும் அந்த மாதிரி சிரிக்கிறோம் பாருங்க அவர் வந்ததுக்காக. அதெல்லாம் சும்மா அப்படிதான். ஒரு 100ல் 10 பேர் அப்படி தான் சார் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டார்ல, வந்து 10 நாள் 20 நாள் என்னென்ன பண்ணிட்டாரு எங்களுக்காக. எங்கள் பணத்தில் அவர் பணத்துக்கு செலவு பண்ணல, எங்களுக்காக அவர் நிறையவே செலவு பண்ணுறாரு, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காரு. சார் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், இது லைவாக நீங்கள் பார்க்கல. அவர் அந்த தொகுதி ஜெயிச்சுட்டு வரும்போது 3 காமிச்சாங்க. அழுதுட்டேன். இங்கே அழுதா கேலி கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒரு டெத்து, அந்த டெத்தில் போய் அழுதுட்டு வந்தோம். ஐயோ 3 சீட்டு தான். அப்புறம் வரும்போது எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பாக அவர் வந்துடுவாருன்னு. விடுங்க, இப்போ பார்த்துட்டாங்களே மக்கள், இனிமேல் அடுத்த வாட்டி அவர் வந்துடுவார். அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அப்படி தான் விமர்சிப்பாங்க. அவர் இப்போ 1.5 வருஷத்தில் யோசிச்சு பாருங்க, யாராவது நின்று தான் வந்திருக்க முடியுமா? பேசதான் செய்வாங்க. இன்னமும் அவர் அது காதில் வாங்க மாட்டார், வந்துட்டே தான் இருப்பார் அவர். அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ நம்ம அவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்து பார்க்கணும்ல கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து இருக்கிற பிரச்சனையை வந்து நிறைய உண்டாக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து நல்லா பண்ணுவார். 6 மாதம் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 6 மாதத்துக்கு அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கணும். மக்களோட கோரிக்கை நிறைய இருக்குது. ஆனால் அவர் நல்லா பண்ணுவாருன்ட்டு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த ஓட்டை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணல. ஸோ இனிமேலும் அடுத்த லெவலில் வந்து அவர் தான் வந்து சிஎம்மாக உட்காரணும்னு எங்களோட ஆசை. அவங்களுக்கு காரணம் தேவை சார். அவங்களுக்கு பேசணுன்றதுக்காக எது வேணால் பேசலாம். இப்போ தான் அவர் வந்திருக்காரு. இப்போ 1.5 மாதம் தான் ஆகுது. இன்னும் இருக்குது. 5 வருஷமாக அவங்க பரம்பரையாக ஆண்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் என்ன ஒன்றுமே பண்ணலாம், நிறைய குறைகள் தான் இருக்குது. ஆனால் நல்லது சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் விஜய் வந்து இப்போ தான் வந்திருக்காரு. அவருக்கு டைம் கொடுத்து தான் ஆகணும். டைம் கொடுக்காம பண்ணலன்னு சொல்கிறது அது ரொம்ப பெரிய தப்பு. அதெல்லாம் இப்போ வந்த உடனே வந்து ஒயின் ஷாப்பை மூடி இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு டைம் கண்டிப்பாக கம்பல்சரி அவர் கொடுத்து தான் ஆகணும். அவர் பண்ணலைன்னு சொல்கிறது ரொம்ப அபாண்டமான பொய் இது. அடுத்து ஆமாம், மக்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட இது வந்து ஒரிஜினலாக காட்டும். இப்போ வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க, மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இவர் நல்லா பண்ணுவாருன்ட்டு. அடுத்த லெவலில் வந்து அவர் பண்ணலன்னா மக்களே கொஞ்சம் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாற போகிறது கிடையாது. இன்னமும் அதிகமாக தான் ஆகிட்டுருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓட்டம் அவருக்கு தான் போச்சு. இது வரைக்கும் வந்து ஒரு சின்ன, ஆனால் அமைதியாக இருந்தார். நல்லதாக தான் செய்துட்டுருக்காரு, நல்லதாக தான் செய்வார். இதுக்கு மேலே எந்த குறையும் கிடையாது. அவர் பேசுகிறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. இனிமேலும் நல்லதாக நடக்கும் எங்களோட ஆசை. கண்டிப்பாக பண்ணுவார்.